ஆமா பாப்பா, காஃபி நிறுத்தலாம்னா முடிவு பண்ணேன். இந்த மது பிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, சத்தியமா இனிமே இந்த கிளாஸ்ல நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுநாள் வேற கிளாஸ்ல ஊத்தி குடிப்பாங்க. அந்த மாதிரி நான் வேற கப்பல காஃபி எடுத்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு போன படம் அப்படி டிடி நெக்ஸ்ட் லெவல், ரொம்ப எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் வந்து இது. சந்தானம் நடிச்சிருக்கிறாரு, பிரேமானந்த் வந்து இயக்கியிருக்காரு படத்தை. ஸோ படத்தோட அவுட்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிவ்யூ பண்றாங்கல்ல, மூவி ரிவ்யூ பண்றாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து குடும்பத்தோட கடத்தி கொலை பண்ற மாதிரி. ஏன்னா கோடிக்கணக்கான படத்தை போட்டு நாங்க படம் எடுப்போம், நீங்க ரிவ்யூன்ற பெயர்ல ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களையும் அந்த திரைத்துறையில இருக்கக்கூடிய குடும்பத்தையும் கொண்டு போய் முச்சந்தில நிறுத்திடுறீங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல இந்த படத்தை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ எடுத்த கான்செப்ட் வந்து அவ்வளவு கோபம் இருக்குன்றது நமக்கு புரியுது. பட் வந்து சந்தானமே அதில் ஒத்துப்பாரு, டேய் நீங்க நல்ல படத்தை எடுத்தா நாங்க ஏன்டா மொக்க ரிவ்யூ கொடுக்குறோன்ற மாதிரி. இந்த படம் உண்மையிலே வந்து மொக்கையான ஒரு படங்க. இந்த அளவுக்கு இந்த படம் இருக்குன்ற நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் டோட்டலா 500 ரூபீஸ் வந்து லாஸ். இந்த அக்னி நட்சத்திர வெயில் இருக்கு பாத்தீங்களா, அடிக்கிற வெயில் இருக்கு இல்லையா, அந்த வெயிலே பரவாயில்ல போல தெரியுது. இந்த படம் அவ்வளவு கேவலமா இருக்குதுங்க. சோ படம் பார்க்கணுமா இல்லையான்றது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. வேற வேலை எதுனா இருந்தா கூட நீங்க பாருங்க. நன்றி.